லட்சக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றிய சிவாஜி மகாராஜின் உயிரை யார் காப்பாற்றினார்கள் தெரியுமா? நீங்கள் நம்புவது சற்று கடினமாக இருக்கலாம். ஆனால் ஒருமுறை சத்ரபதி சிவாஜி மகாராஜின் உயிர் அவரது படையால் அல்ல, ஒரு கீர்த்தனையால் காப்பாற்றப்பட்டது. ஆரம்பத்தில் இது நம்ப முடியாததாக தோன்றலாம். ஆனால் 17ஆம் நூற்றாண்டின் மகாராஷ்டிராவில் நடந்த இந்த கதை தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வருகிறது. பக்தி பயத்தை வென்றது என்பதற்கும், நம்பிக்கை ஒரு மன்னரை மட்டுமல்ல வருங்கால சுயராஜ்யத்தையே பாதுகாத்தது என்பதற்கும் இதுவே சான்று. ஒரு மாலை வேளையில் புனேவிற்கு அருகில் உள்ள லோக்கான் கிராமத்தில் குதிரை குளம்புகளின் சத்தமும் ஆயுதங்களின் ஓசையும் கேட்டது. திடீரென்று முகலாய படையினர் கிராமத்தை நாலாபுறமும் சூழ்ந்தனர். கிராம மக்களிடையே பயம் பரவ தொடங்கியது. அந்த பயங்கரமான சூழலில் கிராமத்தின் ஒரு பகுதியில் இருந்து துறவி துக்காராம் மகாராஜின் ஹரிகீர்த்தனையின் பிரபாக ஒலி கேட்டது. தாளம் மற்றும் மிருதங்கத்தின் இசையோடு விட்டல் நாமத்தின் முழக்கம் அங்கே ஓங்கி ஒலித்தது. அந்த கீர்த்தனையில் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஒரு சாதாரண பக்தனை போல அமைதியாக அமர்ந்திருந்தது பலருக்கு தெரிந்திருக்கவில்லை. போரின் போது அவர் தனது படையில் இருந்து பிரிந்துவிட நேரிட்டது. அந்த இக்கட்டான தருணத்தில் சுயராஜ்யத்தின் அடுத்த கட்ட வியூகத்தை வகுக்க ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடிக்கொண்டிருந்தார் சிவாஜி மகாராஜ். துறவி துக்காராம் மகாராஜ் நிலைமையின் தீவிரத்தை முழுமையாக உணர்ந்திருந்தார். இருப்பினும் அவர் கீர்த்தனையை நிறுத்தவில்லை. யாரையும் ஓடி ஒளிந்து கொள்ள சொல்லவும் இல்லை. மாறாக இன்னும் உரத்த குரலில் விட்டல் நாமத்தை உச்சரித்தபடி கீர்த்தனையை தொடர்ந்தார். ஒரு சிறிய முகலாய படைப்பிரிவு கீர்த்தனை நடக்கும் இடத்திற்கு வந்தபோது அங்கு குழப்பத்தையும் பயத்தையும் எதிர்பார்த்தனர். ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது ஒரு பேரதிர்ச்சி மட்டுமே. பக்தி அதிர்வலைகளும் தர்மத்தின் மீதான அசைக்க முடியாத பற்றும் சத்ரபதி சிவாஜி மகாராஜிற்கு ஆதரவான உறுதியான குரல்களும் அந்த இடத்தையே அதிரச் செய்தன. அந்த சக்தி வாய்ந்த சூழலை கண்டு முகலாய வீரர்கள் தயங்கினர். மக்களின் தன்னம்பிக்கையும் ஒற்றுமையும் ஆயுதங்களை விட வலிமையாக தெரிந்தது. இதை பார்த்த அவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தேடுதல் வேட்டையை கைவிட்டு கிராமத்தை விட்டு வெளியேறினர். அன்று இரவு வாள்கள் வீசப்படவில்லை, ரத்தம் சிந்தப்படவில்லை. இருப்பினும் அமைதியாக ஒரு போர் வெல்லப்பட்டது. துறவி துக்காராம் ஒருபோதும் ஆயுதங்களை ஏந்தியதில்லை, அரசியலில் அதிகாரத்தை தேடியதும் இல்லை. ஆனால் அவரது பக்தி மக்களின் இதயங்களில் தைரியத்தை ஏற்றியது. அவரது ஆன்மீக வலிமை ஒரு கேடயமாக மாறி சிவாஜி மகாராஜை பாதுகாத்தது மட்டுமல்லாமல் மராட்டிய சுயராஜ்யம் எழுவதற்கான தார்மீக அடித்தளத்தையும் பலப்படுத்தியது.